வணக்கம். இந்த லெக்சரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் நியூ சிலபஸ் 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்ட்டில் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த பார்ட் 6 லெக்சரில் என்ன படிக்க போகிறோம்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ரிலேஷன் பிட்வீன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் தென் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பற்றி படிக்க போகிறோம். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுது. இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். ஸோ இப்போ இந்த 2 மாஸ் இருக்குது அப்படின்னா இதோட மாஸ் வந்து M1 அண்ட் M2. இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் F வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த இந்த 2 மாஸ் M1 அண்ட் M2 அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ். அதாவது இந்த 2த்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும். இந்த 2 மாஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறையும். ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக எழுதியிருக்கோம். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா அதிகமாச்சுன்னா அதிகமாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் அதிகமாச்சுன்னா கம்மியாகும். ஸோ இப்போது இந்த கேஸில் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ் வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக எழுதியிருக்கோம். அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அதிகமானால் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக M1 into M2 எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி நமக்கு சொல்லுது. Every particle of matter in this universe attract every other particle with a force which is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between the center of masses. இப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். ஸோ F is proportional to product of the masses and inversely proportional to the square of the distance between them. அண்ட் தென் இங்கே வந்து ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. இதை வந்து ஈக்குவலாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் கேபிட்டல் G. F equal to capital G into M1 M2 divided by R square. இந்த Gன்றது என்ன அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த Gயுடைய வேல்யூ வந்து 6.647 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். ஸோ இதுதான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ. இப்போது இந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு சில நேச்சர் இருக்கும். அந்த நேச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஆக்ட் அலாங் த லைன் ஜாயினிங் த 2 ஆப்ஜெக்ட். அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் ஆர் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே 2 மாஸ் இருந்ததுன்னா அந்த 2 மாதம் அட்ராக்ட் பண்ணுமே தவிர ஒன்று ரிப்பல் பண்ணாது. எப்பயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அண்ட் தென் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த 2 மாசஸை எந்த மீடியமில் வச்சாலும் அந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. Gravitational force of attraction does not depend on the medium where the mass is placed. So இதெல்லாம் gravitational force உடைய some properties. Acceleration due to gravity. நம்ம ஒரு பொருளை எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஹைட்டாக மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடும்போது அதோடைய வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இப்போ வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா அதால் கண்டினியூஸாக மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் கீழே விழுந்துடும். கீழே விழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா கிரவுண்டு கிட்ட வர வரைக்கும் அதோடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு மோஷனில் வெலாசிட்டி தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஆக்சிலரேஷன் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டில் நடக்குது. ஸோ அதனால் இந்த ஆக்சிலரேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். If we throw an object upwards at certain height, its velocity ceases and it come back due to gravitational force of attraction between the object and earth. நம்ம ஒரு பொருளை தூக்கி போடும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் போய் அதோடைய வெலாசிட்டி 0 ஆகிடும். ஸோ அதனால் அது கீழே வருது. இது ஏன் நடக்குது அப்படின்னா எர்த் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கொடுத்து புல் பண்ணி தன்னை நோக்கி இழுத்துக்குது. ஓகே, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆக்சிலரேஷனை கொடுக்குது. இந்த ஆக்சிலரேஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்
ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். when an object fall down or moves up, its velocity keep changes due to gravitational force of attraction. Acceleration due to gravitational force of attraction between earth and an object is called acceleration due to gravity. அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எர்த்துக்கும் நம்ம தூக்கி எறிகிற பொருளுக்கும் இடையில உள்ள ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரேஷன் கொடுக்குது. மேலே தூக்கி போடும்போது வெலாசிட்டி குறையுது, அப்போது டீஆக்சிலரேட் ஆகுது. கீழே வரும்பொழுது வெலாசிட்டி கூடுது, அப்போது ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிலரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். இந்த மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னென்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஈக்குவேட்டரில் மேக்ஸிமமாக இருக்கும், போலார் ரீஜியனில் வந்து மினிமமாக இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எர்த்துடைய எல்லா பாயிண்ட்லேயும் சேமாக இருக்காது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி எறிகிறோம், அப்படி இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் கீழே வருது அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி வந்து எவ்ரி 1 செகண்டுக்கு வந்து 9.8 மீட்டர்/செகண்டாக கூடுது. அதாவது திஸ் மீன்ஸ் தட் velocity changes at a rate of 9.8 மீட்டர்/செகண்ட் ஃபார் எவ்ரி 1 செகண்ட். எவ்ரி ஒரு செகண்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகும்போது அதோடைய வெலாசிட்டி 9.8 மீட்டர்/செகண்டாக குறையும். அதே போல் ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோடைய வெலாசிட்டி 9.8 மீட்டர்/செகண்டாக கூடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து சொல்லுது. அதே போல் G இஸ் நாட் சேம் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஸோ G வந்து த்ரூ அவுட் எர்த் சர்ஃபேஸில் ஒரே வேல்யூ கிடையாது, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் g. இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம ஸ்மால் ஜின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எர்த்துடைய மாஸை கேபிட்டல் எம்னும் எர்த்துடைய ரேடியஸை கேபிட்டல் ஆர்னும் சொல்லி எடுத்திருக்கோம். இப்போது எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு சின்ன ஸ்மால் மாஸ் வச்சுருக்கோம், அதை வந்து ஸ்மால் எம்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எர்த்துக்கும் இந்த மாஸ்க்கும் இடையில உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். F = gravitational constant into mass of earth into mass of small object on the earth surface divided by square of the distance between the two objects r² ன்னு சொல்லி gravitational force of attraction between two masses நம்ம எழுதியிருக்கோம். இப்போது இதில் ஆக்சுவலாக நம்ம ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் மாஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கணும். ஏன் இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் மாஸ் நம்ம எடுக்கலை அப்படின்னா எர்த்தோடைய ரேடியஸ் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் த ரேடியஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அதனால் எர்த்தோட ரேடியஸ் மட்டும் நம்ம இந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவேஷனில் எடுத்திருக்கோம். அதே போல் நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி F = ma சொல்லி எழுதியிருக்கோம். இந்த ஆக்சிலரேஷன் நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டில் நடக்கிறதுனால ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஏவை வந்து நம்ம ஜின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி F = maவை F = mgன்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போது இந்த நியூட்டன் செகண்ட் லாவையும் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டியும் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா mg = G × M small m / r² கிடைக்குது. இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் வந்து காமனாக இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷனாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்மால் g = G M / r² கிடைக்குது. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது நம்ம ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்து எர்த்துடைய சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ஒரு 10 மீட்டர் ஹைட்டில் இருந்து 2 ஆப்ஜெக்ட் வித் டிஃப்ரெண்ட் மாசஸ் 10 கிலோ ஒரு 5 கிலோன்னு சொல்லி 2 மாஸ் எடுத்து நம்ம ஒரே நேரத்தில் கீழே போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே தரையை வந்து ஒரே நேரத்தில் தான் வந்து சேரும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடையக்கும் இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷனில் நம்ம போடுற மாஸ் வந்து இல்லை, ஸ்மால் மாஸ் இங்கே இல்லை.
ஸோ அதனால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபாலிங் மாஸ். அதனால தான் நம்ம ஒரு 10 கிலோ மாஸையும் 5 கிலோ மாஸையும் ஒரே நேரத்தில் ஒரே ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டுமே கிரவுண்ட் சர்ஃபேஸை வந்து ஒரே நேரத்தில் ரீச் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கலீலியோ சொல்லியிருப்பார். அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷனில் எந்த மாஸ் வந்து கீழே விழுதோ அந்த மாஸ் இல்லை, மாஸ் ஆஃப் எர்த் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இதுதான் நம்ம முக்கியமாக இந்த ரிலேஷன் பிட்வீன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியிலேருந்தும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்லேருந்தும் நம்ம கற்றுக்கிறது. தேங்க்யூ.